வாடி ஒரு பெண்ணோடு கட்டி முகந்து புணர்ச்சியாகும் பொழுது உறக்க வந்திருக்கிறீங்க பெண்ணாக இருந்தது ஏண்டா பெண்ணு பெண்ணை என்கிறாயே பெண்ணாக இருந்தது நான் தான் தெரியல தம்பி உயிர் மேல் ஆசை இருந்தால் இடையில வந்த நீ யாரு சொல்லிவிடு அந்த பெண்ணுங்கடா அந்த பெண்ணுங்கடா மதி கெட்டவனை குழந்தை குழந்தை உனக்கு பிறந்தது தாண்டா பெண்ணாக இருந்தது யார் என்று தெரியுமா யார் பெண்ணாக இருந்தது இந்த மதிசூரன் தெரிகிறதா மதிசூரனா இந்த குழந்தை இந்த விதிசூரனுக்கு சொந்தம் ஒழுங்காக போயிரு பொம்பளை எங்க கேட்ட என்னையா ஆமா என்னடா 1 2 3 என்று முன் எண்ணி முடிப்பதற்கு ஓடிவிடு இல்லைனா என் கையிலே இருக்கு அதிநவீன வாழ் உன்னை ருசி பார்க்க அப்படியா ஓடி போய் பிடித்துக்கோ இல்ல உன்னை கொன்று விடுவேன் ஓடி போய் பிடித்துக்க மீண்டும் எச்சரிக்கை
எச்சரிக்கிறேன். குழந்தை என்னிடம் கொடுத்து விட்டு புறமுது காட்டி ஓடிவிடு. அப்படியா? இல்லாவிட்டால் உயிர் யமாபதி சென்று விடும். அப்படியா? என்னுடைய குழந்தை நண்பா பார்த்தாயா? சாமி என்னடா என்ன குழந்தது? பார்த்தா என்னை போல இருக்கின்றது. பட்ட குஞ்சா இல்ல வாழு குஞ்சா? அப்படி என்றால் வாழு குஞ்சன்னா பையன், பட்ட குஞ்சுன்னா பொண்ணு. அப்படியா? பார்த்தாயா? அழுவாத சாமி, அழுவாத குஞ்சி. பார்த்தாயா? இந்த விதீஸ்வரனுக்கும் என்ன என்ன அழுவுதுங்க? ஏன் குழந்தை அன்பா, அந்த விதீஸ்வரனுக்கும் சாமி என்னடா இந்த குழந்தை அழுவுது இல்ல? ஆமா. ஏதோ அம்மா இருந்தா கூட பால் கொடுக்கும், நீ எதை கொடுப்ப? அந்த விதீஸ்வரனுக்கும் இந்த மதீஸ்வரனுக்கும் இந்த மதீஸ்வரன் அந்த நாரதன் கொடுத்த சாபத்தினால பெண்ணாக இருந்தேன் அல்லவா? ஆமா, பெண்ணாக இருந்தவன் நான் தான். அந்த விதீஸ்வரன் வந்து என்னை சேர்ந்ததும் அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அழகா? ஆமாம்டா. சரி நண்பா, ஆனால் ஒன்று, சரி நானும் அந்த வீமனை தேடி செல்கின்றேன். சரி, ஆனா இந்த சமயத்துல எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கின்றது. இந்த பெண் குழந்தையை என் தாய் வடபத்திரகாளி இருக்கின்றார் அல்லவா? அவளிடத்தில் கொடுத்து விட்டு சென்றால் அந்த வீமனை தேடி போகணும். வீமனை தேடி போறோம். ஆமா, நம்ம எதிரி நாம கொல்றோம். ஆமா, அப்படி இருந்தாலும் அந்த காளி கோயிலை தேடி சென்று அந்த காளி இடத்தில் இந்த குழந்தையை விட்டு செல்லலாம். வாங்க போலாம். காளி கோயில் அம்மா தாயே, என்னடா அம்மா தொங்கின சங்கிலி தோகல போகுது. அம்மா கோகாலி, அம்மா தாயே, வனத்தில் வாழ்கின்ற பத்திரகாளி தாயே, இந்த மதீஸ்வரனாகப்பட்டவன் வெத்தலகாரியா? இந்த மதீஸ்வரனும் நாரதர் கொடுத்த சாபத்தினால் பெண்ணாக இருந்தேன். பெண்ணாக மாறி அந்த பெண்ணாக மாறினதும் அந்த நாரதன் என்னிடத்தில் உரைத்தான், உன்னை போல ஒரு அரக்கனிடத்தில் கொண்டு சென்று உன்னை விட்டால் அதன் பிரகாரம் உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அப்படி என்று சாபத்தை கொடுத்து அவனே அரக்க குணத்தில் பிறந்தவனிடத்தில் சென்று அவனிடத்தில் என்னை கூட்டி சென்றான். அவனும் நானும் ஒன்றாக சேர்ந்ததும் எனக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையை தாயே தன்னிடத்தில் கொடுத்து சென்றால் நான் எதிரிகளை கொல்ல போகிறேன். நீ எப்படி என்னிடத்தில் வளர்ந்தாயோ அதுபோல உன் மகளும் என்னிடத்தில் வளரட்டும். நீ சென்று வாப்பா. அப்படியா? அப்படியாகட்டும் தாயே.
ஏன் சாமி என் தாயிடத்தில் என்னுடைய ஆமா தாயே மகனே இந்த பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அந்த மதிசூரனுக்கும் இந்த விதிசூரனுக்கும் அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அல்லவா இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது மகனே இதோ அந்த விதிசூரனை ஞாபகார்த்தமாகவோ இதோ நீ பெண்ணாக இருக்கும் பொழுது மதனவல்லியாக இருந்தாய் அதனால உன்னுடைய ஞாபகார்த்தமாகவோ இதோ வினோதவல்லி என்று பெயரை வைக்கிறேன் ஆணுக்கும் ஆணுக்கும் வினோதமாக பிறந்ததனால் வினோதவல்லி வினோதவல்லிக்கு காலி இடத்தில் சென்று என் குழந்தையை ஒப்படைத்து விட்டு வந்துடுறாயா? சரி சாமி ஓடு. இப்பொழுது எங்கே செல்ல வேண்டும்? அந்த வீரனை தேடி செல்ல வேண்டும். கேளுங்கள் சபையார்களே. மதிக்கும் விதிக்கும் பிறந்த குழந்தையை காளையிடத்தில் ஒப்படைக்க செல்ல அதே சமயத்தில் ஒப்படைத்த குழந்தை 16 வயது ஆகி நிறைந்த உடனே மீண்டும் சபைக்கு வருவதன் கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.